திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கி ஒப்பந்தம் கையெழுத்தானது. காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு மட்டும் இன்னும் முடிவாகவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 1 தொகுதி என திமுக பங்கிட்டு கொடுத்திருக்கிறது. 3 தொகுதிகள் வேண்டும் என விடாப்பிடியாக கேட்டு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளை பெற்றுக்கொள்ள சம்மதித்ததால் நேற்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக தலைவர் ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கையெழுத்திட்டனர். சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளை அக்கட்சிக்கு போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டது. 2 தனித்தொகுதி, 1 பொது தொகுதி கேட்டிருந்தோம். அதற்கு வாய்ப்பில்லை என இரு தனி தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். தனி சின்னத்தில் போட்டியிடுவோம். வேட்பாளர்கள் யார் என்பதை கட்சியின் உயர்நிலை கூட்டம் கூடி குழு முடிவு செய்யும். பொது சின்னம் வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுள்ளோம் என செய்தியாளரிடம் திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடர்ந்து மதிமுக, திமுக இடையே 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடந்தது. அதில் திருச்சி, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய 3 தொகுதிகளில் ஒன்றை ஒதுக்கும்படி மதிமுக கோரிக்கை வைத்தது. அது தவிர ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டது. வைகோவின் ராஜ்யசபா எம்பி பதவி இன்னும் 1.5 ஆண்டுகள் நீடிக்கும் என்பதனால் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என திமுக தரப்பில் கூறப்பட்டது. அதை வைகோ ஏற்றுக்கொண்டார். பேச்சின் முடிவில் 3க்கு பதில் 1 தொகுதியை ஏற்க அவர் சம்மதித்ததால் பங்கீடு ஒப்பந்தம் உடனே கையெழுத்தானது. நாங்கள் நிரந்தரமாக திமுகவிற்கு பக்கபலமாக இருப்போம். எந்த தொகுதியில் போட்டி என்பது பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என, தனி சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என, ராஜ்யசபா தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருப்பதால் அது குறித்து பேசவில்லை. புதுச்சேரியுடன் 40 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வேன். தொகுதி உடன்பாடு எனக்கு மனநிறைவு தருகிறது என வைகோ அவர்கள் கூறியிருக்கிறார். அதே நேரம் காங்கிரஸ், மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கான தொகுதி பங்கீடு இன்னும் முடிவாகவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தலில் புதுச்சேரியுடன் சேர்த்து 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் தேனி தொகுதியை தவிர மற்ற 9 தொகுதியிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தற்போதும் காங்கிரஸ் 10 தொகுதிகளை கேட்கிறது. ஆனால் கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் 2 தொகுதி கேட்பதால் காங்கிரஸ் வசமுள்ள 10 தொகுதிகளில் இருந்து 2 தொகுதிகளை எடுத்து கமலஹாசனிடம் கொடுக்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேச்சில் காங்கிரஸ் முடிவெடுக்காமல் இருப்பது இழுபறியில் நீடிக்கிறது. கமலுக்கு 1 தொகுதியும் 1 ராஜ்யசபா தொகுதியும் வழங்க பேச்சு நடந்துள்ளது. காங்கிரசுக்கு 9 அல்லது 10 தொகுதிகள் வழங்க திமுக முன்வந்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். நன்றி.